ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சபை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அல்லேலூயா. யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம் என்றால் சமாதானம், அமைதி, செழிப்பு, நல்வாழ்வு. உங்களுக்கு நல்வாழ்வு உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் செழிப்பு உண்டாவதாக, உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. பிரைஸ்லாம். கடந்த வாரத்திலே நாம் ஜபத்தை குறித்து தியானிச்சோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம், விசுவாசம் உள்ள ஜபம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். விசுவாசமுள்ள ஜபம் என்றால் பதிலை மனதிலே வைத்து நாம் ஒருமனமாய் ஜபிக்க வேண்டும். உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்கள், ஜபத்தில் என்ன செய்யணுமா, உறுதியா இருக்கணும். ஆனால் இந்த நாளிலே புதிய ஏற்பாட்டிலே நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் மூலமாய் ஆண்டவர் எழுதி வைச்சிருக்கார். நமக்கு இன்னைக்கு அநேக தேவைகள் இருக்குது. பண தேவை இருக்குது, குடும்ப காரியங்கள், படிப்பு, எதிர்காலம், எத்தனையோ ஜப குறிப்பு இருக்குது. ஆனால் பவுல் அந்த ஜப குறிப்பெல்லாம் எழுதாம இந்த ஜப குறிப்பை மட்டும் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய அனைத்து வந்துடும். அல்லேலூயா. ஒரு ஜபத்துல பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க, சார் இந்த தைலத்தை வாங்கிட்டு போங்க, தலைவலி, மூட்டு வலி, கண் வலி, அந்த வலி, இந்த வலி, கேன்சரு, அது இது இருக்கிற அத்தனை வியாதியும் சொல்லிடுவான். சொல்லுவான், இந்த ஒரு தைலத்தில் இருக்கு சார். அல்லேலூயா. பிரேஸ்லா. அவன் பொய் சொல்றான், ஆனா ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாரு, சத்தியம் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஒரு ஜபத்தை நீ பண்ணி பார்த்தனா உன்னுடைய எல்லா ஜபத்துக்கும் பதில் கிடைச்சிடும். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? அந்த ஜபத்தை சொல்லுங்க பாஸ்டர், இன்னைக்கு போறேன். அல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்தார்கள். போன வாரம் கூட நம்ம தியானிச்சோம். எலியா ஜெபித்தான், மோசே ஜெபித்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த ஊழியம் செய்த நாட்களே ஆண்டவர் கருத்தோடு ஜெபித்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், நம்ம இன்னைக்கு அநேக காரியம் யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் எழுதப்படலை. இப்ப வேற மாதிரி எழுதியிருக்காங்க. பாருங்க, எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் முதல் நீங்கள் கடைசி வசனம் வரை பார்க்கும்போது அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெபத்தை குறித்து பவுல் எபேசிய சபைக்கு எழுதுகிறார். பிரைஸ்லா. சபை எப்படி ஜெபிக்கணும். இப்ப இந்த ஜெபம் யாருக்கு எழுதப்பட்டதுன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாகிய விசுவாசிகளான சபைக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபைக்கு பெயர் உண்டு, இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு சபைக்கும் பெயர் உண்டு. ஆனால் அன்னைக்கு பவுல் எபேசியர் என்ற ஒரு சபைக்கு எழுதுகிறார். அது என்ன அர்த்தம்னா, ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே நீ எதற்காக ஜெபிக்கணும்னா இந்த ஜெபத்தை தான் நம்ம செய்யணும். பிரைஸ்லா. பழைய ஏற்பாடு ஜெபத்தை செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இப்போ இந்த ஜெபத்தை பாருங்க. இப்போ அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். 15, 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது, ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோர் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டேன். பாருங்க, விசுவாசிகள் மக்களுக்கு பவுல் என்ற பாஸ்டர் எழுதுறாரு. எப்பா, நீங்க இயேசு கிறிஸ்து மேல ரொம்ப விசுவாசமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. எது ஒரு ஊழியக்காரனுக்கு சந்தோஷத்தை தரும்னா, உங்களுடைய விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்குதா. பிரைஸ்லா. ரெண்டாவது, நீங்க எல்லாரும் ரொம்ப அன்பா இருக்கிறீங்கப்பா. பிரைஸ்லா. ஒருவருக்கும் எப்படி இருக்கீங்க, அன்பா இருக்கிறீங்க, சண்டை கிண்ட போடாம அன்பா இருக்கிறீங்க. அதை நினைச்சு பவுல் சொல்றாரு, அதை நினைச்சு நான் ரொம்ப ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்றேன். ஹலோ. அல்லேலூயா. பிரைஸ்லா. ஊழியக்காரனுக்கு சந்தோஷத்தை எது கொடுக்கும்? விசுவாசி மக்கள் முதல்ல விசுவாசத்துல இருக்கணும், ரெண்டாவது அன்பா இருக்கணும். அல்லேலூயா. உங்க அன்பை நினைச்சு பார்க்கும்போது அடுத்த வசனம் சொல்றாரு, இடைவிடாம உங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்கள் நினைச்சு. அல்லேலூயா. இடைவிடாம. எவ்வளவு அழகான விசுவாசிகள். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே அப்படின்னு பவுல் ஜெபித்தார். பிரைஸ்லா. அல்லேலூயா. நீங்க பாக்குற பார்த்தா நீங்களும் அப்படி ஜெபம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க. அது அப்படி ஆமென். கடவுள். அல்லேலூயா. பாருங்க, கீழே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று. அங்க பாருங்க, ஒரு மெட்டீரியல் வரல, ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல, சுகத்துக்காக ஜெபிக்கல, நம்ம நினைத்து கொண்டிருக்க எந்த ஜெபத்தையும் அவர் சொல்லாம சொல்றாரு,
எப்பா நீங்கள் எல்லாரும் அப்பாவை புரிஞ்சுக்கணும். பிரைஸ்லா, அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் யாரை புரிஞ்சுக்கணும்? அப்பாவை நீங்கள் அறிஞ்சுக்கணும். இன்னைக்கு நமக்கு சரீர பிரகாரமாக அம்மா அப்பா உண்டு. ஒவ்வொருவரும் அவங்க அம்மா அப்பாவை பற்றி சொல்லுங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவீங்க. நல்லதாகவும் சொல்லுவீங்க, கெட்டதாகவும் சொல்லுவோம். நம்ம அம்மா அப்பாவை பற்றி நமக்கு தெரியும், நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே சொல்றாரு, நீ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டபடியா நீ அவருடைய குடும்பத்தில் நீ பிள்ளையா மாறிட்ட. ஆனால் நீ பிள்ளையா மாறின பிற்பாடு இன்னும் அப்பாவை பற்றி உனக்கு தெரியல. எவ்வளோ வேதனையாக இருக்கு பாருங்க. அல்லேலூயா. இப்போ நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இப்போ உங்கள் அப்பா எப்படிப்பா யாருப்பா? அவரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்பாவுக்கு. அல்லேலூயா. நம்ம அப்படி யாரும் சொல்கிறது கிடையாது. நம்ம கூட்டியே சொல்லிடுவோம். வெளியே சொல்லும்போது கூட்டியே சொல்லிடுவோம், எங்கள் அப்பா நல்லவர் வல்லவர், எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவர் வல்லவர், அதெல்லாம் சேர்த்து சொல்லிடுவோம். ஆனால் இங்கே சொல்கிறாரு, விசுவாசி மக்களை பார்த்து சொல்ற, உங்களுக்கு அப்பாவை பற்றி தெரியல, அப்பாவை பற்றி தெரியும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா அப்பாவை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய பிரச்சனைக்கு அனைத்துக்கும் தீர்வு அப்பா கையில் இருக்குது. பிரைஸ்லா. இங்க சொல்றாரு, இந்த உலக பிரகாரமான அப்பாவை புரிந்து கொள்ள ஞானத்தையும் தெளிவும், விஸ்டம் அண்ட் ரெவலேஷன், வெளிப்பாடு வேணுமா. இப்போ சரீர பிரகாரமான அப்பாவை பற்றி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அவர் சேட்டை பண்ணும்போது, நல்லா இருக்கும்போது, வாங்கி கொடுக்கும்போது, வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது, குடிக்கும்போது, சண்டை போடும்போது, அம்மா அப்பா சண்டை போடும்போது நமக்கு தெரியும், இந்த கதையெல்லாம் தெரியும். அல்லேலூயா. பிரைஸ்லா. ஆனால் இங்கே சொல்றாரு, நீ பரலோக அப்பாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய அறிவினால் நீ புரிஞ்சுக்க முடியாது. உனக்கு அதுக்கு ஒரு வெளிப்பாடு வேண்டும். விஸ்டம் அண்ட் ரெவலேஷன் உனக்கு வேணும். பரலோக அப்பா எப்படிப்பட்ட, அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், பொல்லாதவாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பரமபிதா. அல்லேலூயா. அப்பா எவ்வளவு நல்லவர். அப்பா பற்றி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அப்பா அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகள் எப்போதும் கோபமாகவே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்பா எப்படி இருக்காரா? அன்பாகவே இருக்கிறார். அப்போ நம்ம அப்பாவை புரிய 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 சொல்லுவாங்க. எஸ்பி பாடகர் இருக்கான், அவன் மகன் என்ன செய்யறான், அழகா பாடுறான். பிரைஸ்லா. பாடுறான், பாட்டு ஆக இணைஞ்சிருச்சு. நம்ம அப்பாவை பார்த்துக்கிட்டு இருந்தா நமக்கு அன்பு வந்துருங்க. அப்பாவை பார்த்துட்டு இருந்தா நமக்கு மன்னிப்பு வந்துடும். அப்பாவை பார்த்துட்டே இருந்தா விட்டு கொடுத்துருவீங்க. பிரைஸ்லா. அப்பாவை பார்த்துட்டு இருந்தா மறந்துடுவீங்க தீமையை. பிரைஸ்லா. அப்பாவை பார்த்துட்டு இருந்தா, அப்பா என்னைய மன்னிச்சாங்க, அப்பா எவ்வளவு அன்பானவர் தெரியுமா அப்படின்னு அப்பாவை அறிகிற அறிவு உங்களுக்கு தேவை. பிரைஸ்லா. பிதாவை அறிகிற ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிறாவே. அப்பாவை நீங்க சாதாரணமா அறியவே முடியாது. இந்த பைபிள் படிக்கிறதுனால நீங்க அறிஞ்சிக்க முடியாதான். நீங்க பரிசுத்த ஆவியானவரால மட்டும்தான் பரலோக அப்பாவை அறிஞ்சிக்க முடியும். பிரைஸ்லா. கீழே போட்டு பாருங்க, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று பாருங்க. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்குது, அவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆவியை தர வேண்டும் என்றால் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு மேல பாருங்க. ஆவிக்குரியவன் இல்ல, அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, 12 டக்குன்னு பாரு, 12 பாருங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் 11:10 பாருங்க. நமக்கோ தேவன் அவைகளை, அப்ப அதுக்கு முந்தின 2 வருஷத்துல இருந்து பாருங்க. அதை இப்பிரபஞ்சத்துக்கு பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கவனிங்கள். நீங்க எடுக்காட்டாலும் இங்க பாருங்க, தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவை மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இங்க கவனிங்க, அப்பாவை பத்தி மோசையால கூட கண்டுபிடிக்க முடியல. பிரேசிலா. அப்பாவை பத்தி ஆபிரகாம் கூட கண்டுபிடிக்கல, அப்பாவை பத்தி யோசேப்பு கண்டுபிடிக்கல, அப்பாவை பத்தி யோசுவா கண்டுபிடிக்கல, அப்பாவை பத்தி தாவீது கண்டுபிடிக்க முடியல. யார் கண்ணு காணும் அப்பா எப்படிப்பட்டவர். ஆனா பழைய ஏற்பாடு பார்த்தோன்னா அப்பா நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளலன்னா அடிச்சுடுவாரு.
பிரைஸ்லா. இப்படி பண்ணிடுவார், இப்படிதான் இருக்குது, இப்படிதான் பார்த்தாங்க பிதாவை, அப்படிதான் பார்த்தாங்க. இங்க சொல்லப்பட்டிருக்குது, எப்ப அவங்களுக்கெல்லாம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 10 வாசிங்க. நமக்கோ, சொல்லுங்க சொல்லுங்க, நமக்கோ, கையை வைத்து சொல்லுங்க, எனக்கோ எங்க அப்பாவை புரிஞ்சுக்கும்படி ஆவியானவர் இருக்கிறார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய பதவியில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்க கூட நெருக்கமா ஒரு பிஏ இருப்பாப்ப. பிஏவை பிடிச்சிட்டோன்னா கண்டிப்பா பிஏக்கு தெரியும் அவர் எப்போ தலைவர் எப்போ சாப்பிட்றாரு, எப்போ தூங்குறாரு, அவர் எப்போ டென்ஷனாக இருப்பார், எப்போ டென்ஷனாக இருக்க மாட்டார், எல்லாமே தெரியும். இப்போ பிதாவை புரிந்து கொள்ள, பிதாவின் ஆழங்களை அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். பிதாவை, அப்பாவை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய சொந்த ஞானத்தினால அப்பாவை புரிஞ்சுக்க முடியாது. நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை. ஹல்லேலூயா. இப்ப என்ன பவுல் ஜெபிக்கிறார்னா, இப்ப அப்பாவை புரிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவரே அப்பா, எதனால அப்படின்னா இந்த பகுதி அப்படியே வச்சுக்கோங்க. ரோமர்ல 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட இருந்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கற்றெடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். எடுத்தவங்க வாசிங்க, ரோமர்ல பாத்துங்க, வாசிங்க. எத்தனை வசனம் டக்குன்னு எடுங்க? 15. ரோமர் 8:15. ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட நாம் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அவர் உனக்கு அப்பா. அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே. ஹல்லேலூயா. இப்ப உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் அப்பா எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லி கொடுப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ண, அது இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்குது, அப்படியே கொஞ்சம் மாதிரி அப்பாவை. ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்து அழகே பாருங்க. பழைய ஏற்பாடுல அப்படி பாட முடியாது, யெகோவாவை நேசிக்க முடியாது, பாடவே முடியாது. தேவன் அக்னியில இறங்கி வருவாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சீனா மலைக்கு வெளியே அவுட்டுருக்கு, மலையை அவனு தொட்டாடா, தொட்டா அவுட்டு. அப்பாவை எப்படி பார்த்துருக்காங்க? ஐயோ அக்னியா பார்த்துருக்காங்க. ஹல்லேலூயா. நம்ம தாங்க கொடுத்து வச்சவங்க. ஹல்லேலூயா. நமக்குள்ள ஆவியானவர் இருந்து சொல்லாரு, நீ அவருடைய பிள்ளை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் காது உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, காது உள்ளவர்கள் எல்லாரும் காது இருக்குது, பார்த்து சொல்லுங்க, நீங்க அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. கையை தட்டுங்கள். பிரைஸ் காட். நீங்க அவருடைய பிள்ளை, சோர்ந்து போகாதீங்க. அப்போ பிதாவின் ஆழங்களை அறிந்து கொள்ளும்படி ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். இப்ப பாருங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் இப்ப வந்துங்க. 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, மனுஷனுடைய ஆவியின்றி ஒருவனும் மனுஷனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இப்ப பாருங்க, யானை என்ன சிந்திச்சுட்டு இருக்குது, எறும்பு என்ன சிந்திச்சுட்டு இருக்குது, சிங்கம் என்ன சிந்திச்சுட்டு இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஒருவருக்கொருவர் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். மனுஷனுடைய ஆவியின்றி ஒருவனும் மனுஷனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்படியே தேவனுடைய ஆவியின்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை. அப்பாவை அறியணும்னா யார் உதவி தேவை? அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம இன்னும் அப்பாவை புரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? நமக்கு சுகம் உண்டாகும், சம்பூர்ணம் உண்டாகும், நிறைவு உண்டாகும், தைரியம் உண்டாகும். அப்பாவை அறியும் போது அந்த பயம் நம்மளை விட்டு விலகும். பிரைஸ் தி லார்ட். பாப்பா பிதாவின் அவருடைய ஆழங்களை யார் தான் சொல்லிக் கொடுப்பாராம்? ஆவியானவர் தான். அப்போ முதல் ஜெப குறிப்பு சொல்றாரு, நம்ம இனிமே என்ன ஜெபிக்கணும்னா, பிதாவே உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எனக்கு தாங்க. சொல்லுங்க, என் கூட செஞ்சுருங்க. அப்பா பிதாவே உம்மை புரிந்து கொள்ளக்கூடிய. இது எப்ப நம்ம ரட்சிக்கப்பட எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் அப்பாவை பத்தி சொன்னா தெரியல. எவ்வளவு சேமா இருக்கும் பாருங்க.
நமக்கு ஒரு பிள்ளை இருக்குது, அது வளர்ந்துருக்கு, 12 வயசு 15 வயசு இருக்குது. உங்கள் யாரோ கேட்குற உங்கள் அப்பா பேர், எனக்கு என்ன தெரியும் அப்படி சொல்ல எவ்வளோ வேலையாக இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம அப்பாவை புரிய நம்ம வாழ்க்கையிலுக்கு பதட்டம், கவலை, வேதனை, குற்ற உணர்வுகள் எல்லாம் நீங்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். நம்முடைய எதிர்காலத்துக்காக இயேசுவே அவர் கொடுத்துருக்கிறாரு. மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? நம்ம அதை விசுவாசிக்கிறவன் பதறான். ஏன்னா அவன் அப்பாவை புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் எனக்கு பாருங்க. ஈசாக்கை பாராட்டணும். ஈசாக்கு ஆபிரகாமை புரிந்திருந்தான். அல்லேலூயா. ஈசாக்கு பாங்க, ஆபிரகாமும் ஈசாக்கு வந்துட்டு இருக்காப்ப உடனே ஈசாக்கு கேட்குறான், டாடி பலிக்கு ஆடு எங்க? எல்லாம் ரெடியா இருக்குது, பலிக்கு ஆடு எங்க? உடனே அப்பா சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக்கோ. ஓகே, துணிச்சல் அவன் போயிட்டு இருக்கான். திரும்ப விறகுலாம் அடுக்குறாங்க. திரும்ப ஒரு கேள்வி அவன் கேட்கல. அல்லேலூயா. ஏன்னா எங்க அப்பா எனக்கு ஒரு காலமும் தீமை செய்ய மாட்டாரு. அல்லேலூயா. அப்பா ஆபிரகாம் படுக்க சொல்றான். நம்மலாம் என்ன நினைப்போம், ஏயா பெத்து வளர்த்து அது பிள்ளை இல்லைன்னு சொல்லி வாக்குத்தத்தங்களை கொடுத்து உனக்கு ஒரு பிள்ளையாகி ஈசாக்காகி என்ன கொடுத்தா மரமண்ட அம்மாட்ட வர சொல்லாம வந்துட்டேன். உன்னை நம்பில இவ்வளோ தூரம் வந்துட்டேன், எல்லாம் மனுஷனாடா அப்படின்னு நம்ம யாரா நெஞ்சிருப்போம். அதனால நம்ம ஈசாக்கா இல்லை. அல்லேலூயா. ஈசாக்கு தெரிஞ்சிச்சு எங்க அப்பா நல்லவர், எங்க அப்பா நல்லவர். பாருங்க சின்ன பிள்ளைங்க பாருங்க, நம்ம சின்ன வயசுல நம்ம பிள்ளைங்க எங்க கூப்பிட்டாலும் நமக்கு நினைஞ்சிருங்க வந்துருங்க. இப்ப கூப்பிட்டு பாருங்க, கொஞ்சம் விவரம் நெஞ்சு கூப்பிட்டு போய் உனக்கு வேலை இல்லையா, அந்த இடத்துல எனக்கு பிடிக்காது, நான் எங்க சொல்றேன் அந்த இடத்துக்கு நீ என்ன செய்யும் கூட்டு போ அப்படின்னு பிள்ளைங்க பேசுங்க. அல்லேலூயா. சின்ன வயசுல பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விசுவாசத்திலே குழந்தைய போல இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அம்மா அப்பாவை நம்ப முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா. ஆனா நமக்கு ஆகையால தான் நமக்கு ஒரு பரலோக அப்பா கொடுக்கப்பட்டிருக்காங்க, பரலோக அம்மா இருக்காங்க. அல்லேலூயா. அவரை நீங்கள் எந்த நிலைமையிலும் நம்பலாம், எந்த சூழ்நிலையும் நம்பலாம். கழுத்தே போக போது அருவா எடுத்துட்டான் ஆபிரகாம். இப்போ யாரோ ஈசாக்கு எப்படி பார்த்திருப்பான்? அப்போதும் ஈசாக்கு நினைக்கிறான், எங்க அப்பா எனக்கு தீமை செய்ய மாட்டாரு. கையை தட்டுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், என் அப்பா என்னோடு கூட இருந்து எனக்கு நன்மைதான் செய்வாரு, எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவாரு. எங்க அப்பாவை நான் முழுமையாக நம்பிக்கை வைக்கிறேன். இதுதாங்க விசுவாசம். அல்லேலூயா. ஒரு காலம் தீமை ஒரு நாளும் நான் தயவு செய்து சொல்றேன், ஆண்டவரை மட்டும் குறை சொல்லாதீங்க. வேற யாரும் குறை சொல்லிக்கோங்க, நம்ம வாயை அடக்க முடியாது பாருங்க. எல்லாத்தையும் குறை சொல்லுங்க போங்க. ஆனா ஒண்ணு சொல்லுங்க, எங்க அப்பா மட்டும் சூப்பர்ரா அப்படி மட்டும் சொல்லிருங்க. கர்த்தர் உங்களை சூப்பராய் மாத்தி விடுவார், சூப்பராய் மாத்தி விடுவார். அதையும் பிடிச்சுக்காங்க. பாஸ்டரே சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் குறை சொல்லிட்டாரு. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அல்லேலூயா. யாருனாலும் குறை சொல்லலாம். ஆனா என் வாழ்க்கையில் நான் சொல்றேன், எங்க அப்பா நல்லவர். நீங்க அப்படிதான் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். எத்தனையோ போராட்டத்தை நான் சந்திச்சிருக்கிறேன், எத்தனையோ மரணங்களை பார்த்துருக்கிறேன், இழப்புகளை பார்த்துருக்கிறேன், எத்தனையோ உறவினர்களுடைய தவறான வார்த்தைகள், தூசண வார்த்தைகள் நான் காதில் கேட்டிருக்கிறேன், கண்ணீரில் நான் போயிருக்கிறேன், பாடுகள் வழியாக போயிருக்கிறேன். ஆனாலும் நான் சொல்லுவேன், எங்க அப்பா நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் ஒரு காலமும் எனக்கு தீமை செய்ய மாட்டார். ஈசாக்குக்கு ஒரு கை தட்டுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் கையை உயர்த்துறான், அருவாவை எடுக்கிறான். ஆனாலும் பேசாம ஜாலியா படுத்திருக்காரு வாங்க ஈசாக்கு. ஹீரோ என்ன செய்ய ஹீரோ. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இப்போ முதல் ஜெபம், இந்த ஜெபத்தை நாம் அடிக்கடி ஜெபிக்கணும். பிதாவே, நமக்கு எவ்வளோ தேவை இருக்கலாம், எவ்வளோ காரியம் இருக்கலாம், ஆனால் நம்ம இந்த நாள் முதல் நீங்கள் ஜெபிக்கணும், அப்பாவை நான் அறிஞ்சு கொள்ள ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. அப்பாவை எப்படி புரிந்து கொள்ளலாம்? கிறிஸ்துவில் மூலமாய் தேவனை புரிந்து கொள்ளலாம்.
அவர் கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராய் சுற்றி திரிந்தார். அப்ப எங்க அப்பா எப்படிப்பட்டவர்? அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவார். என்னை குணமாக்குவார், என்னை குணமாக்குவார், என் தேவைகளை சந்திப்பார். எங்க அப்பா எப்போது நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன். உங்க அப்பா நல்ல சூப்பர் அப்பா இருக்காரு, பணம் நிறைய வச்சிருக்காருன்னா யாராவது பயப்படுவோமா? அப்ப இன்னைக்கு ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, நம்ம எதை நம்புறோம்னா உலக பிரகாரமான அம்மா அப்பாவை நம்பிட்டு இருக்கிறோம். அம்மா அப்பாவை நம்ப வேண்டாம்னு சொல்லல, கனம் பண்ணுங்க. ஆனா நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரை நம்புங்கள். அல்லேலூயா. இப்போ நமக்கும் அப்பா தான், நம்ம பிள்ளைக்கும் அவரு அப்பா தான், நம்முடைய அம்மா அப்பாவுக்கும் அவரு அப்பா தான். நல்லா எல்லாருமே சேர்ந்து யாரை தான் நம்ப போறோம்? அப்பாவை தான் நம்ப போறோம். பிரேஸ் எல்லாம் பாருங்க. அப்போ அப்படி சொல்லிட்டு இது முதல் ஜெபத்தை சொல்லிட்டு இரண்டாவது ஜெபத்தை சொல்கிறார். இரண்டாவது ஜெபத்தை பார்க்கும்போது 19ஆம் வசனம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவராகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இரண்டாவது ஜெபம் என்ன சொல்றாருன்னா, பவுல் சுருக்கமா சொல்றேன், உங்களுக்கு அது புரியுமாறு உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் சுருக்கமா அதை எடுத்து நான் சொல்றேன். அதுக்கு தான் சபை. பிரேஸ்லாம் என்ன சொல்ல வர்றாருன்னா, பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, சத்தியத்தை பார்க்கும்படி உங்க கண்கள் திறக்கப்படணும். அல்லேலூயா. கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காய் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறார். சத்தியமாகிய இயேசு என்னெல்லாம் செய்து முடித்திருக்கிறார். இந்த சத்தியத்தை நீங்க பார்க்கும்படி உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும், உங்கள் கண்கள் திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. இந்த சரீரப்பிரகாரமான இந்த கண்களை வச்சு நம்ம சத்தியத்தை நம்மால் புரிந்து. சத்தியம் என்றால் என்ன? இயேசுவின் இரத்தத்தால் நீதிமான், இயேசுவினுடைய விலைக்கரையத்தினால் நான் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய தரித்திரத்தினால் நான் ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. அவர் சபிக்கப்பட்ட ஆபிரகாமை போல ஆஸ்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். நான் பயத்தின் ஆவி எனக்குள்ள இல்லை, நான் இப்போ அவருடைய பிள்ளையாக. இப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணும்னா நம்முடைய கண் மூலம் திறக்கப்படணுமா? என்ன கண்கள்? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். நம்ம இதுதான் இந்த நாளை தியானிக்க போகிறோம். இந்த முதல் ஜெபம் சொன்னேன், பிதாவை அறிந்து கொள்ளும்படி, நமக்கு உதவி செய்யும்படியாக, பிதாவை புரிந்து கொள்ளும்படி ஆவியானுடைய உதவி நமக்கு தேவை. நம்ம எப்படி டெய்லி ஜெபிக்கணும்? அப்பா நான் உங்களை இன்னும் புரிஞ்சுக்கணும்ப்பா. அல்லேலூயா. இப்போ நம்ம வீட்டில் 2 பிள்ளைங்க 3 பிள்ளை இருக்குது. ஆனால் அப்பாவுடைய கஷ்டத்தை சூழ்நிலையை எல்லாம் புரிஞ்சு அந்த பிள்ளை வந்து, அப்பா நீங்கள் இந்த தேவையோடு இருக்கிறீங்களாப்பா, பரவாயில்லப்பா நீங்கள் நாளைக்கு கொடுங்கப்பா அப்படி சொன்னால் ஒரு தகப்பனுக்கு எப்படி தெரியும்? பரவாயில்ல, நம்ம பிள்ளை நம்மளை இணைஞ்சிருக்குது, புரிந்திருக்குது. அல்லேலூயா. அதே போலதான் நம்ம வேதனையில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது, பாடுகள் இருக்கும்போது, போராட்டத்தில் இருக்கும்போது, ஐயோ எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. எங்க அப்பா என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. எங்க அப்பா எனக்கு உதவி செய்வார். இப்போ புரிந்து கொள்ளும்படி உங்க கண்கள் திறக்கப்படணும் ஜெபிக்கிறார், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்றார். இப்போ எப்பொழுது நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டது? ஆண்டவர் படைச்ச போது மனிதனை ஆவி ஆத்துமா சரீரத்திலே விடுதலை உள்ள மனிதனாக ஆண்டவர் படைச்சார். ஆதாமுடைய கண்கள் எப்படி இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய கண்களாகவே இருந்துச்சு. மாமிசத்தின் கண் அவனுக்கு திறக்கப்படவே இல்லை. ஆவிக்குரிய கண்களா இருந்தபடினாலதான் அவன் பரிபூர்ணத்தை, நிறைவ, தேவனை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. திடீர்னு ஆண்டவர் ஒரு ஏவாளை கூட்டு வர்றாரு. என்ன ஆண்டவரே விவரம் இல்லாம திடீர்னு நான் கேட்டேனா, நீயாட்டு இப்படி கூட்டிட்டு வர்றே அப்படின்னு அவன் என்ன செய்யல, கேட்கல. அல்லேலூயா. ஏன் கேட்கல? அவனுக்கு புரியுதல் இருந்துச்சு. எங்க அப்பா இந்த காரியத்தை செஞ்சிருக்காரு. அல்லேலூயா. திடீர்னு பார்த்தோன்னா ஆண்டவர் யானை, சிங்கம், புலி எல்லா மிருகத்தை கூட்டிட்டு வர்றாரு. கூட்டு வந்து ஆதாமே நீ பேர் வைன்னு சொல்றாரு. என்னையா பேர்னா என்னென்ன தெரியாது, இதை பற்றி எதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்னு அவன் கேட்கவில்லை. அவனுக்கு அனந்த நாணம். அல்லேலூயா.
அவன் பரிபூர்ணத்தை அனுபவித்தான். அவன் உடனே சொல்றான் ஏவாளை பார்த்து, என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமானவன் அப்படின்னு சொல்லிட்டான். எல்லாமே புரிந்து எல்லாம் நிறைவு. அவனுடைய ஆதியாகமம் 1:2 கண் திறக்கப்பட்ட போது, ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்ட போது அவன் வியாதியை பார்க்கல, வறுமையை பார்க்கல, கடனை பார்க்கல, பயத்தை பார்க்கல, குறையே சொல்லல. அவன் கண்ணு எதுவுமே யாரை பார்த்தாலும் அவனுக்கு குறைவு அவனுக்கு தெரியல. ஆவிக்குரிய கண்களின் ரகசியம் இதுதான். அல்லேலூயா. எல்லாம் நிறைவாதான் தெரிகிறது. நான் சொல்லிட்டு வரங்க முக்கியமான நிறைவா இருக்கு. இப்ப பிசாசு வந்தான், ஒரு பொய்ய சொன்னான். இந்த கனியை சாப்பிட்ட பிற்பாடுதான் நீ தேவனை போல மாற முடியும் அப்படின்னு சொன்னான். ஆனா ஏற்கனவே அவங்க யார் சாயல தான் இருக்கிறாங்க, இது நம்ம அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். இப்போ ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இங்கே அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 3:7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலே தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஏற்கனவே அவங்க கண் மூடப்பட்டிருந்துச்சா திறக்கப்பட்டிருந்துச்சா? இங்க வசனம் சொல்லுது, அவங்களுடைய அந்த கனியை புசித்த பிற்பாடு அவங்களுடைய கண்கள் நெஞ்சிச்சு திறக்க. அப்ப இந்த கண்கள் என்னது? கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் மூடினது, மாமிச கண்கள். இப்ப மாமிச கண்கள் திறக்கப்பட்ட உடனே ஐயோ நான் நிர்வாணி, நான் கோபக்காரன், நான் ஒரு பாவி, ஐயோ எனக்கு ட்ரெஸ் வேணும், எனக்கு மல்லிகை சரக்கு வேணும், எனக்கு பலசரக்கு வேணும், என்ன வேணும், ஐயோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, ஐயோ கடன் வேற அடைக்கணும், ஐயோ இஎம்ஐ இருக்குது, கண்ணெல்லாம் என்ன செய்யறது அப்படி. ஐயோ அவன் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க, எவ்வளவு திட்டிட்டு போட, என்ன கொழுப்பு பார்த்தியா, எடு போன பேசணும். மாமிச கண் திறந்த பாருங்க, அவன் சொல்றான். அவன் உடனே தாங்க 2 பேருமே கண்ணை திறந்த உடனே தாங்கள் நிர்வாணிகள் பார்த்தார்கள். உடனே தனக்கு என்ன தேவை என்பதை அவர்களே தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. நமக்கு அத்தையில வேணும், நின்று அவரெல்லாம் நம்பி நம்ம என்ன செய்ய முடியாது. அவர் எப்போ வராரு, காலைல வராரு, சாயந்தரம் வரான்னு தெரியல தேவன். அல்லேலூயா. அவரை அப்ப நம்ப முடியாது. இப்ப நமக்கு வேண்டி நம்மளே என்ன செஞ்சுப்போம், சம்பாதிச்சுப்போம். சுய புத்தி மேல் சாய்வதுதான் மாமிச கண்கள். அல்லேலூயா. ஒரு தேவராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவையெல்லாம் நம்ம போய் இப்ப இன்னைக்கு இந்த நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. சுயமாக அவர் செயல்பட ஆரம்பிச்சாங்க. செயல்பட ஆரம்பிச்ச உடனே பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவள் மனைவியும் தேவனாகிய கர்த்தரின் சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். மாமிச கண்கள் தேவனை விட்டு உங்களை தூரமாய் விலக்கும், ஆவிக்குரிய கண்கள் தேவன் கிட்ட நெருங்கி வர வைக்கும். அல்லேலூயா. எங்க அப்பா நல்லவர், எங்க அப்பா நல்லவர், எங்க அப்பா நல்லவர், எங்க அப்பா நல்லவர். என்ன பாடு வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க அப்பா நல்லவர், எங்க அப்பா நல்லவர். என்னை வாழ வைப்பார், என்னை உயர்த்துவார், என்னை சுகமாக்கி இருக்கிறார், எனக்கு வேண்டிய அனைத்தையும் பரிபூர்ணமா சந்திப்பா. இப்ப பாருங்க, மாமிச கண்கள் திறக்கப்பட்டவன விலகி ஓடுறாங்க. சத்தம் கேட்குது. ஐயே சர்ச்சுக்கு போனா ஏதாவது சத்தம் கேட்டுரும், ஆண்டோட வார்த்தை கேட்டுரும், விலகுறாங்க. தேவ சத்தத்தை கேட்காதபடிக்கு விலக வைக்கிறது மாமிச கண்கள். ஒரு செய்தி உங்களால 1 மணி நேரம் கூட உங்களால கேட்க முடியாது. இப்ப நம்ம செய்தி கொடுக்குற வாரம் நம்ம செய்தி இருக்குது. நீங்க என்னைக்கா யோசித்து பாருங்க, மனசு 1 மணி நேரம் அந்த செய்தி திரும்ப கேட்க முடிஞ்சா? வார்த்தையை கேட்க விடாதபடிக்கு தடை செய்வது மாமிச கண்கள். ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஆதாமும் தேவனும் உலாவிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி பகல்ல வரும்போது, ஹாய் டாடி, குட் ஈவினிங், ஹாய் ஆதாம் எப்படி இருக்கிற, இன்னைக்கு எத்தனை பழம் சாப்பிட்ட? டாடி இன்னைக்கு ஆப்பிள் சாப்பிட்டேன், அந்த மரத்து ஆப்பிள் என்ன டேஸ்ட் பாருங்க, மாம்பழம் சாப்பிட்டேன் டாடி இன்னைக்கு சூப்பர். அப்படி ஐக்கியம் இருந்தது. இந்த மாமிச கண்கள் திறந்த உடனே அவன் சொல்றான், சரிப்பா என்னப்பா செஞ்ச, என்னப்பா என்ன விஷயம், என்ன ஆச்சு அப்படின்னு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படிங்கிற. அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நிர்வாணியா இருப்பதால் பயந்து. மாமிச கண்கள் திறக்கப்படும் போது என்ன உண்டாகும்? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது விசுவாசம். விசுவாசம் சொல்லுங்க, விசுவாசம். விசுவாசம் அதுல நீங்க கண்டுபிடிச்சல விசுவாசம். கர்த்தர் சந்திப்பாருங்க, கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை வாழ வைப்பார், என் ஆயுசு நாளுக்கு பூர்ணப்படுத்துவார், குடும்ப சமாதானம் உண்டாகும், எப்படி நான் வாழ்வேன், என் சந்ததி வாழும். பிரைஸ் காட்.
அவன் பயம் எப்போ வரும் தெரியுமா? மாமிஷம், ஐயோ என்ன செய்ய போகிறோம், அடுத்த வருஷத்துக்கு என்ன செய்ய, ஐயோ பிள்ளைக்கு என்ன செய்ய, பேரன் பிள்ளை வந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்ய. அதுக்கு ஆண்டவர் சொல்ல, டோன்ட் வரி அபவுட் டுமாரோ, நாளைய தினத்தை குறித்து நீ செய்யாத. நம்ம எங்கே போயிடுவோம் கவலைக்கு. அப்படியே போய் பிள்ளைக்கு ஃபீஸ், 7th ஃபீஸ் எப்படி கட்ட, 12th ஃபீஸ் எப்படி, காலேஜ், அந்த பிள்ளை கல்யாணம் முடிக்கணும், அதுக்கு நகை என்ன செய்ய, அந்த பிள்ளை பேரணும் எங்கே கொண்டு போயிடும். அல்லேலூயா. அப்போ இது ஒரு வயசானவங்க பாங்க, இவங்களாம் நம்பலாமா, இவங்க நம்மளுக்கு வயசான காலத்தில் நம்மளை காப்பாற்றுவாங்களா, என்ன ஆகும், கை விட்டுட்டு போயிடுவாங்களோ, அப்படி ஆகிடும். இவங்க இங்கிட்ட ஒரு லைன் போயிட்டு இருக்கும். சொல்லுங்க, முதிர் வயதிலையும் தாங்குவேன், ஏந்துவேன், கைவிட மாட்டார். அல்லேலூயா. வசனத்தை படிக்கும்போது விசுவாசம் வரும். அல்லேலூயா. யார் என்னை விட்டு விலகினாலும் அவர் என்னை விட்டு விலகாதவர். பிரைஸ்லா. பாருங்க, உடனே பயந்து சொன்னார். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்றார். புசிக்க வேண்டாம் என்ற கனியை நீ விளக்கிற விருட்சத்தின் கனியை புசித்தாயோ. இவன் தலைவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. தலைவர் என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த பெண்ணால அந்த இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம், இவ்வளவு பிரச்சனை காணும் நான் இல்லை ஆண்டவர், இவதான் காணும். ஒரு பலியை தான் மேல போடாம அடுத்தவங்க மேல போட வைக்கிறது தான் என்ன கண்ணு. புரியுதா? ஒத்துக்கணும், தவற ஒத்துக்கணும், அது தைரியம். அல்லேலூயா. சரி, தப்பு பண்ணிட்டேன், சாரி, அது தேவ பிள்ளை. ஓகே, நான் கோவப்பட்ட உண்மைதான், நான் அப்படி நடந்துக்கிட்டது உண்மைதான், சாரி, என்னை மன்னிச்சிருங்க. பிரேஸ்லா. இதான் தேவ அன்பு. அல்லேலூயா. இதான் தைரியம், ஒத்துக்கணும், தைரியம். ஓகே ஓகே. அல்லேலூயா. நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு அசைன்மெண்ட் இன்னொரு பையனை பார்த்து கடைசி நேரத்தில் ஒரு வரி மட்டும் எழுதிட்டேன். அப்போ பார்த்து உள்ள வந்துட்டார். அவர் என்ன ரொம்ப நம்பிக்கையான ஆள். நல்லா பைபிள் காலேஜ் சொல்கிறேன், செக்குலர் காலேஜில் சரியாக படிக்கல, பைபிள் காலேஜில் நல்லா படித்தேன். அப்போ அவர் என் மேலே ரொம்ப நம்பிக்கையுடையவர். அவர் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டார். அப்போ என்ன, மோசஸ் நீயுமா தப்பு பண்ண? நான் ஃபஸ்ட்டு நினைச்சிட்டேன், இல்லை சார் நான் பார்க்கல சார், இல்லை சார் நான் பார்த்து எழுதலை சார் அப்படின்னு சொல்லிட்டேன் டக்குன்னு எல்லான்னு சொல்லும்போது. அப்போ வெளியே வரும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த ஒரு வரி நீ பார்த்தானே எழுதுன. அவருக்கு ஜூட்டு போய் சொல்லிட்டேன் அப்படின்னு எல்லா பசங்களாம் போன போட்டு தனியாக போனேன். அவர் உட்கார்ந்தார். சார் என்னை மன்னிச்சுக்கோங்க சார், நான் அந்த கடைசி நீங்கள் வரும்போது அது வரை நான் என்னோட ஓனாக தான் எழுதினேன் சார், கடைசி எப்படி முடிக்கணும்னு சொல்லி தான் சார் பார்த்துட்டு இருந்தேன், அந்த வரி தான் சார் எழுதினேன், சாரி சார் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இப்படியே பார்த்தாரு. எப்பா, இந்த பைபிள் காலேஜ் சர்வீஸில் இப்படி ஒரு பையனை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அல்லேலூயா. அதுலேருந்து என்ன ஆயிடுச்சு, அவருக்கு எனக்கு ரொம்ப அஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அப்போ நம்ம தப்பிதங்களை நம்ம ஒத்துக்கொள்ளணும் ஆண்டவர் சமூகத்தில். பிரைஸ்லா. பரவாயில்ல, நான் கோபமாக பேசிட்டேன், தப்பு தாங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க, முடிஞ்சிச்சு. பிசாசு ஓடி போயிடுவான். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கணுங்க. என்னங்க யோசித்து பாருங்க. நான் யோசித்து பார்த்தேன், ஒரு பொம்மை இருக்குது ஜவுளி கடையில். எத்தனை பேர் பொம்மை பார்த்துருக்கோம்? ஜென்ஸ் பொம்மை இருக்குது, லேடிஸ் பொம்மை இருக்குது, அழகா சேலை. இவங்க சேலை நிறைய அட்டிக்க வச்சுருப்பாங்க, ஆனால் இவங்க கண்களில் எதுவும் படும், அந்த பொம்மை கட்டிருக்காப்ப அந்த சேலை அவுத்துட்டு வாங்கயா. சார் மேடம் இருங்க, நான் போய் பார்க்குறேன், அது மாதிரி வேற டிசைன் இருக்கா? வேற டிசைன் இல்லை எனக்கு அதுதான் உங்களுக்கு வேணுமா? அதுதான் வேணும், அந்த பொம்மை கட்டிருக்க சேலை தான் வேணும். அல்லேலூயா. பிரைஸ்லா. ஆனால் யோசிச்சு பாருங்க, அந்த பொம்மை ஒரு ஒரு பிளாஸ்டிக்லேயோ இல்லை எதுலேயோ செஞ்சுருக்கோம், அது நிற்கலையா? நிற்கிது. ஆனால் நம்ம இப்போ நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம், நல்லா ஒரு எக்ஸசைஸ் பாடியாக வச்சுக்கோங்க. நம்முடைய பாடியில் நல்ல அழகாக எலும்புகள்லாம் இருக்குது, சதைப்பு இருக்குது, எல்லாம். வெறும் எலும்பு கூட்ட லேபில் நிற்க வச்சா கூட ஓரளவு நிற்காது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சாதான் நிற்கும். ஆனால் இப்போ நம்முடைய சரீரத்தில் எலும்பு கூடு இருக்குது, எலும்பு இருக்குது, சதை இருக்குது. ஆனாலும் நம்ம ஆவி மட்டும் போயிடுச்சுன்னா நல்லா புரிஞ்சுங்க, வாழ்க்கை ஒன்றுமே இல்லைங்க. ஏங்க நம்ம கோவப்பட்டுக்கிட்டு ஒன்றுமே இல்லைங்க. நான் யோசிப்பேன், அப்படி ஓட்டுறான், எக்ஸசைஸ் பண்ணுறான், துள்ளுறான், குதிக்கிறான், ஆவி போயிடுச்சுனா, ஆவி போயிடுச்சுனா. இப்போ நம்மளை தாங்கி கொண்டு நான் இப்போ நிற்கிறேன்னா எதுதான் தாங்கிட்டு இருக்குது? நான் சாப்பாடு இல்லை, என் எலும்பு ஸ்ட்ராங் இல்லை, என்ன உன் எலும்பே ஸ்ட்ராங்காக இல்லை, எல்லாம் இருக்கட்டும், ஆவியை மட்டும் வெளியேடு.
எத்தனை பேர் பிடிக்க வேண்டியிருப்பாங்க? ஒருத்தனை தூக்குறதுக்கு, இறந்து போன செத்து போன பாடியை தூக்குறதுக்கு எத்தனை பேர் வேணும்? உயிரோடு இருக்கிறவனை தூக்குறதுக்கு ஒரு ஆளு, செத்து போன தூக்கு. இப்ப இங்கிட்டு சாய்ங்களா அங்கிட்டு சாஞ்சிருது. எதனாலதான் அவன் நிற்கிறான்? ஆவியானதான். நல்லா புரிஞ்சுங்க. அல்லேலூயா. அந்த ஆவி இன்னைக்கு நமக்கு ரட்சிக்கப்பட்டிருக்குதுங்க. அல்லேலூயா. அந்த ஆவி இன்னைக்கு பரலோகத்துல ஒரு செகண்ட் இன்னைக்கு ஆண்டு வருகை வருமானா பரலோகத்துக்கு போயிடுவோங்க. பிரைஸ்லா. அல்லேலூயா. அதனால நம்ம பார்க்குற மனிதர்கள் மேல நம்ம அன்பு செலுத்துவோமே. குறைவில்லாதவர்கள் யாரும் இல்லைங்க. மன்னிப்போம், எல்லாத்தையும் மன்னிப்போம். திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க. இருக்கிற வர மனுஷர்கள் நேசித்து, என் செத்து போனவனுக்கு மாலையை கொண்டு வந்து போடுவாங்க டம்முன்னு. இருக்கும்போது நீ ஒரு மாலையை போட்டு காலையில் எந்திரிச்ச உடனே ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள்னா ஒரு மாலையை கொண்டு வந்து, பாஸ்டர் உங்களுக்கு பிறந்த நாளாமே, அப்பா அந்த மாலையை போட்டா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அது வாடை பாருங்க. செத்து போன அந்த பூவோட வாடையை நமக்கு என்ன ஆயிருது? அந்த பூ நல்லா தான் இருக்குது, நம்ம மைண்டு ஐயோ நாத்தடிக்குது. புரியுதுங்களா? இருக்கும்போது நம்ம மாலையெல்லாம் போடணுங்க. இல்லையா? சால்வை போட்டு, ட்ரெஸ்ஸு கொடுத்து, நல்லா சாப்பாடு கொடுத்து, தாய் தகப்பனுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து இருக்கும்போது கவனிக்கணும். இல்லை செத்து போன போட்டு வெடியை போடுறான், சரவெடி. என்னைக்காவது ஒரு நாள் அவர் பிறந்தநாள் அன்னைக்கு, அந்த தாத்தா பிறந்தநாள் அன்னைக்கு தெருவில் ஒரு சரவடியை போடுறான். என்னடா சரவடியை போட்டு உங்க தாத்தா போயிட்டார? போகல, இத்தனை வருஷமா இருக்கிறதுக்காக நான் சரவடியை போட்டேன். இல்லையா? நானும் உண்மையாகவே அப்படி கொண்டாடணும் ரொம்ப ஆசை இருக்குது. செத்து போன போட்டு எதுக்குங்க சாப்பாடு கொண்டு போய் கொடுங்க. நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கோங்க, பரவாயில்ல. இருக்கும்போது அவனுக்கு நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்து, அவங்க தாய் தகப்பனை கவனிச்சு, அவங்க கூட அன்பா இருந்து, அவங்களுக்கு கை காலை அமுக்கி விட்டு, அல்லேலூயா செய்யணுங்க. எங்க அப்பாக்கெல்லாம் நான் நகம் கட் பண்ணி விடுவேன், கால் அமுக்கி விடுவேன். அல்லேலூயா. அவர் நம்மளை தேடணும். நம்ம அம்மா அப்பா என் பிள்ளை எத்தனை பிள்ளை இருந்தாலும் இந்த பிள்ளை அன்பான பிள்ளை அப்படின்னு நினைக்க வைக்கணும். அல்லேலூயா. ஏன்னு தெரியுமா? நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம உதவி செய்யும் போது நமக்கு நன்மை பிரதிபலனாய் வரும். அல்லேலூயா. அம்மா அப்பான்னு சொல்லும்போது அத்தை மாமாவும் தான், அம்மா அப்பாவும் தான். அது மாதிரி அம்மா அப்பா மட்டும் சொல்ல, யாருக்கெல்லாம் உதவி செய்யுங்க. உறவினர்கள் கசப்பு எனக்கெல்லாம் உண்மையாகவே இங்கே கோபம்லாம் வரும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் எனக்கு சரியாயிடும். நான் யாருமே இன்னைக்கு வரை எனக்குள்ள கசப்பே கிடையாதுங்க. எத்தனையோ உறவினர்கள் கூட சொல்லுவாங்க, அவங்க கூட பேச மாட்டாங்க. ஏன் கூட என்னுடைய எல்லா உறவினர்களும் பேசுவார்கள். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, நான் அவங்களை நேசிக்கிறேன், நான் அவங்கள மன்னிக்கிறேன். அதனால கூட பிறந்தவங்களை மன்னிச்சிடுவோங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப அமைதியாயிட்டீங்க. பிரேஸ்ல ஒண்ணுமே இல்லைங்க. நல்லா யோசிப்பாங்கடே, இப்படி ஆடுறே அந்த ஸ்பிரிட் உள்ள ஆவி இருக்கனாலதான் இவ்வளவு அந்த ஆவி போயிடுச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. வலது கட்டு போயிட்டுங்க. ஆண்டவர் எல்லாரையும் மன்னிக்கிறேன், இருக்கிற வரை நான் எல்லாத்துக்கும் நன்மை செய்கிறேன், எல்லாரையும் நேசிக்கிறேன். எனக்கு விரோதமாக பேசினவங்க, எனக்கு தீமை செஞ்சவங்க, என்னை மனவேதனைப்படுத்தினவங்க, என்னை காயப்படுத்தினவங்களை எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன் இயேசுவே. காரணம் நீங்கள் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்க. உங்கள் அன்பு தான் எனக்கு. அப்பா நான் உங்களை நான் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்ன, உலக பொருட்களால் நண்பர்களை நெஞ்சுக்கணும், அதான் பண்ணிக்கணும். அல்லேலூயா. நேசிக்கணும், அதனால வெறுக்க வேண்டாம். இப்போ நான் சொல்ல வேண்டிய கருத்தை நான் சொல்ல போறேன். இப்போ நம்முடைய கண், ஆதாமியுடைய கண் மாமிச கண்ணாய் மாறின போது அவனுக்கு வறுமை, வேதனை, வியாதி, துயரம், வேர்வை எல்லாம் வந்துருச்சுங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ பவுல் சொல்றாரு, உன்னுடைய கண்கள் திறக்கப்படும்படி நீ ஜெபம் பண்ணு. ஆதாம் இழந்து போன அத்தனை நன்மைகளையும், ஆசீர்வாதத்தையும், செழிப்பையும், வெற்றியும், சுகத்தையும் நீ அனுபவிப்பாய். அல்லேலூயா. பிரேஸ்லா. பாருங்க, இப்போ முதலாவது நம்ம கண் திறக்கப்படும் போது நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை பார்க்க போறோம். 3 உதாரணங்களை வச்சு பார்க்க போறோம். ஆதியாகமம் புஸ்தகம், சீக்கிரமா எடுப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 21 அதிகாரம் 19 வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 21:19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீரை துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். கவனிங்க, இங்க ஒரு சம்பவம் நடக்கு. நம்ம அடிக்கடி தியானிச்சுதான். நான் கொஞ்சம் வேகமா போகிறேன். பாருங்க, இங்க ஆகார் வனாந்தரத்துல வருகிறா. அது பிள்ளை சாகிறதே தண்ணி இல்லாம வனாந்தரத்துல நினைஞ்சிருது. பிள்ளை சாகும் அளவுக்கு போயிடுச்சு.
உடனே 16வது வசனம் வாசிக்கிறேன். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதான். ஒரு தாய்க்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. தண்ணி இல்லாம பிள்ளை சாக போகுது, தண்ணி தாகத்தில் தவிக்குது அந்த பிள்ளை. இப்ப போய் ஆகா தள்ளி போய் அல்லது கண்ணீர் வடிக்கிற, கதறா. ஏன்னா வனாந்தரத்துல யாருமே இல்லை, சுத்தி சுத்தி பார்க்கிறா, தண்ணி இருக்கும்படியான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. உடனே ஆண்டோடைய சத்தம் கேட்குது, பயப்படாத ஆகாரே. கீழே வேசம் ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவள் சத்தத்தை கேட்டான். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். அப்படி சொல்லிட்டு தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு. அல்லேலூயா. அந்த வனாந்தரத்திலே தான் அந்த தண்ணீர் நீரூற்று இருக்குது. ஆனா ஆகாருடைய கண்ணுக்கு என்ன செய்யல. அல்லேலூயா. நம்மை வாழ வைக்கிற தேவ வார்த்தை பைபிள் இருக்குது. அல்லேலூயா. நம்ம செழிப்ப வைக்கிற வார்த்தை பைபிள் இருக்குது. நமக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை நீக்கிற கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. இப்போ இவ கண் திறக்கப்பட்ட உடனே ஓடி போய் அந்த நீரோட்டை எடுத்து அந்த தண்ணியை கொண்டு வந்து அந்த பிள்ளை கொடுக்குறார். இப்போ இவ கண் திறக்கப்படலைன்னா பிள்ளை சாகுமா சாகாதா? ஹலோ சொல்லுங்க. பிள்ளை பாத்தீங்களா? மரணம் ஜீவன். மரணத்தை கொடுக்கிறது, ஜீவனை ஆவிக்குரிய கண்கள் தருகிறது. அல்லேலூயா. பிரகாசமுள்ள கண்கள் நமக்கு தேவை. ஆவிக்குரிய கண்கள் என்னால் தேவன் என்னெல்லாம் வார்த்தையின்படி எனக்கு என்ன செய்து முடித்து இருக்கிறார். நமக்கு கண் திறக்க வேண்டும். நமக்கு நீங்க கண் மாமிசத்தில் கண் இருக்குது, ஆனால் இது ஆவிக்குரிய கண்ணாக நம்ம பார்க்கணும். சூழ்நிலைகள், பண நெருக்கடிகள், வியாதிகள், இது நடுவில் நமக்கு ஒரு வெளிச்சம் தேவை. பிரேசலா. உடனே கண் திறக்கப்பட்ட உடனே போய் உடனே அந்த பிள்ளையை கொடுத்து அங்கே ஜீவன் உண்டாகுது. அப்போ ஆவிக்குரிய கண்கள் நமக்கு முதலாவது கொடுக்கிறது ஜீவன். அல்லேலூயா. நன்மை, ஆசீர்வாதம், ஜீவன். நாங்கள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்குது. நீங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள். இன்னொரு உதாரணத்தை நான் பார்க்க பாருங்கள். கண் திறக்கப்படும் போது நாம் நம்முடைய கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியும். என்னாகும் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், என்னாகும் புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் எடுத்துக்கோங்க. என்னாகும் புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனம் முதல் பார்ப்போமா? வச்சுக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டு. இப்ப நான் சொல்றேன் கவனிங்க. நீங்க வசனத்தை இங்க மட்டும் பாருங்க, நான் சொல்ற கவனிங்க. இங்க ஆகாப்பு ராஜா பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வரான். எது கூட்டு வரான்னா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும். பிரைஸ்லா. ஆனால் இந்த ஆகாப்பு ராஜாவுடைய கண் திறக்கப்பட்ட போது அவன் சாபத்துக்கு பதில் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்க கண்கள் திறக்கப்பட்டால் நீங்கள் சொல்லுவீர்கள், என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், என்னை சுகமாக்குவதே கர்த்தருக்கு பிரியம், என்னை பரிபூர்ணமான நன்மையால் நிரப்புவதே கர்த்தருக்கு பிரியம், நான் இப்ப இருக்கிறத பார்க்கல 1000 மடங்கு பழுகி பெருக பண்ணுவதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு எது பிரியம் என்று கண்டுபிடிச்சிருவீங்க. அல்லேலூயா. எது கர்த்தருக்கு பிரியம் தெரியுமா? நான் நல்லா இருப்பதாங்க கர்த்தருக்கு பிரியம். என் பிள்ளைங்க நல்லா இருப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். கீழே பார்த்தீங்கன்னா உடனே அவன் ஆசீர்வாதங்களை அவன் சொல்லுகிறான். கீழே நீங்க இப்போ வீட்டில் போய் வாசித்து பாருங்க, என்னென்ன ஆசீர்வாதம்லாம் சொல்றான். காண்டாமிரத்துக்கு ஒத்த பலன் இஸ்ரவேலர்களுக்கு உண்டாகும், இவங்க எல்லாத்துலயும் மேன்மை அடைவாங்க, அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க கடந்து வரான். பிரேசலா. கண் திறக்கப்படும் போது, ஆவிக்குரிய கண் திறக்கப்படும் போது ஆசீர்வாதங்களை பார்க்கும்படி நம்முடைய பார்வை மாறும். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு இப்போ பிரசங்கத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை, வெற்றியை, சுகத்தை நம்ம பேசிட்டு இருக்கிறோம்னா உண்மையாவே சொல்றேன், நம்ம கண் திறக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. நம்ம ஒன்றும் சாபத்தை நம்ம என்ன செய்யல, பிரசங்கிக்கல. நம்ம என்ன பிரசங்கிக்கிறோம்? ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிறோம், சுகத்தை பிரசங்கிக்கிறோம், வெற்றியை பிரசங்கிக்கிறோம். கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போயிடும். கண் திறக்கப்படும் போது என்ன நடக்கும் என்றால், 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம்.
அப்பொழுது எல்லாம் எடுத்துக்கோங்க, எல்லாம் பாருங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. இங்க ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். இந்த எதிரி நாட்டுடைய சீரிய ராஜா அவன் தளபதிகள் கூட உட்கார்ந்து ரகசியமா ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு போய் இஸ்ரேல் தேசத்தை தாக்கிடலாம், இந்த இடத்துல போய் தாக்கலாம். இந்த செய்தி இந்த ரகசியமா அவங்க பேசின அறையில பேசினது தீர்க்கதரிசி எலிசாவுக்கு தெரிஞ்சது. இதான் அறிவை உணர்த்துற வசனம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அறிவை உணர்த்துற வசனம். சில நேரங்களில் ஜெபிக்கும் போது உங்களை குறித்து சில அறிவை உணர்த்துற வசனம் என்ன செய்யும்? வேலை செய்யும். இந்த தீர்க்கதரிசிக்கு அவங்க நாட்டில் அவன் பண்ண ரகசியம் தெரிஞ்ச உடனே அந்த சீரிய ராஜாவுக்கு கோபம். இதோ நம்ம மத்தியில் யாரும் ஒற்ற இருக்கான்னு அவன் தான் போய் சொல்றான். அப்போ உடனே சொல்றான், ராஜாவே நம்ம கிட்ட யாரும் இல்லை, யாரும் போய் சொல்லல. அங்க ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் எலிசா. நீங்க இங்க என்ன பேசு, நீ பாத்ரூம்ல உட்காந்து பேசினா கூட அவன் என்ன செஞ்சிருவான்? கண்டுபிடிச்சு சொல்லிடுவான் அவங்க ராஜாவுக்கு. இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இவன் படையெடுத்து வருவங்குள்ள இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து சொல்லுவான், அந்த பகுதி நேசியாத போகாத, அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? படையெடுத்துட்டு வரான்னு. இப்படி பல முறை தப்பித்து விட்டபடியால் இந்த சீரியா ராஜா கோபம் வந்துருச்சு. அப்ப கடைசி கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுக்கு இத்தனைக்கு காரணம் யாரு தான்? தீர்க்கதரிசியாகிய எலிசா தான். உடனே படையும் எலிசாவை பிடிக்க முழு படையும் அனுப்பிட்டோம். போய் பார்த்தீங்கன்னா எலிசா இருந்த வீட்டை சுற்றி ஆயிரக்கணக்கான யுத்த வீரர்கள் சூழ்ந்துட்டாங்க. காலையில கூட அசிஸ்டன்ட் கேயாசி அவன் காலை வேமா அந்திச்சிருக்கான். அன்னைக்கு தான் வேமா அந்திச்சிருக்கான். டக்குன்னு வேமா அந்திச்சு வெளியே வந்து பார்க்குறான். ஐயோ என்னடா இத்தனை பேர் சூழ்ந்துட்டாங்க, ஐயோ போச்சே. அவன் சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம என்ன செய்வோம்? உள்ள ஓடுறான். தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லலாம், என்ன செய்வோம்? எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. உடனே அப்பதான் எலிசா சொல்றான், கர்த்தாவே இவன் கண்கள் பார்க்கும்படி இவன் கண்கள் என்ன செய்யும்? திறந்துடலாம். உடனே அவன் கண் திறந்த உடனே இவங்க இப்படி படைகள்லாம் சூழ்ந்திருக்காங்க. அதை காட்டிலும் லட்சக்கணக்கான தேவ சேனைகள், தேவ தூதர்கள் சூழ்ந்திருக்கிறதை இவன் கண்கள் பார்க்கிறது. அல்லேலூயா. பிரச்சனைகள் நடுவில், சூழ்நிலைகள் நடுவில் நம்மை பாதுகாக்கும்படியாக நமக்கு ஒரு பாதுகாப்பின் சேனைகள் உண்டு. அல்லேலூயா. கண் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது தேவ தூதர்களை இந்த சரீர பிரகாரமான கண்கள்ல பார்க்கலாம். இன்னொன்று ஒரு குட் நியூஸ் சொல்றேன். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது நமக்கு எங்க பணம் வரும் என்பது கண்டுபிடிச்சிருவீங்க. அல்லேலூயா. ஊற்று எங்க திறக்கப்படும், வேலையில எப்படி ஆசீர்வாதம் வரும் கண்டுபிடி. இங்க சரீரம், இந்த இவன் கேயாசோடைய அந்த சரீர பிரகாரமான கண்கள் தான் தேவ தூதர்களே பார்க்குது. அல்லேலூயா. இப்போ உங்களை நீங்க இருட்டுல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு பயம் வருது. ஆனா உங்களை சுற்றி தேவ தூதர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? பயம். நல்ல கண் திறக்கப்படும். நம்முடைய சரீர பிரகாரமான இந்த கண்களால தேவ தூதர்களை பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது 4வது காரியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு நம்ம அடிக்கடி அந்த சம்பவத்தை தியானிச்சுக்கிறோம். ஒரு சீசர்களோடு இயேசு கிறிஸ்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. அவங்க துக்க முகமா பேசிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து ஜாயின் பண்ணிட்டு, எப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படி கேட்குறேன். என்னையா நீ 3வது ஆளா இருப்பீரோ? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருந்தாரு, அவர் 3 ஆண்டு ஊழியம் செஞ்சாரு. இப்போ நாங்கள் அவரை நம்பி இருந்தோம், ஆனால் அவரும் இணைஞ்சிட்டாரு, மரித்து போயிட்டார். உடனே இயேசு கிறிஸ்து கூடயே இருந்து வசனங்களை சொல்லி கொடுத்துட்டே வராரு. கொடுத்தோன்னு அப்புறம் போகிற மாதிரி இருந்தால் திரும்ப அவங்க நினைச்சாங்க, வீட்டுக்கு இயேசுவை கூப்பிட்டு போனாங்க. போன உடனே அப்பத்தை பிட்டு அவங்க கண்கள் என்ன செஞ்சாரு? திறந்தாரு. அப்போ சரீர பிரகாரமான கண்களால் இயேசுவை பார்த்தார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, என் கூட சொல்லுங்க. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது சரீர பிரகாரமான கண்களால இயேசுவை பார்க்கலாம், தேவ தூதர்களை பார்க்கலாம், ஆசீர்வாதத்தை பார்க்கலாம், செழிப்பை பார்க்கலாம், சுகத்தை பார்க்கலாம், மேன்மையை பார்க்கலாம். கைகளை தட்டி ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். அப்படி எழுந்து நிற்போமா? glory to Jesus, glory to Jesus, glory to Jesus, ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு 2 ஜெபத்தை கற்றுக்கொண்டோம். ஒன்று, அப்பாவை புரிந்து கொள்ளும்படியான ஜெபம். 2வது, நம்முடைய சத்தியத்தை நம்ம பார்க்கும்படி நம் கண் திறக்கப்படணுங்க.
இன்னும் ஜெபம் உண்டு, நம்ம தியானிக்கலாம். இந்த 2 ஜெபத்துக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே என் கண்களை திறந்தரலாம். இன்னைக்கு தேவைகள் நமக்கு சூழ்ந்து இருக்கலாம், பண தேவை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம நடுவில் நமக்கு ஏன் அன்பு கூறுனா எப்போ கசப்பெல்லாம் போகும் தெரியுங்களா? இந்த உலக வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாய் கலைந்து போயிடும். அல்லேலூயா. இருக்கிற வரை நம்ம எல்லாத்துக்கும் நன்மை செய்வோம், அன்பு கூறுவோம். பிரேஸ்லா. இன்னைக்கு ஏன் அன்னை தெரசாவை பற்றி, உதவி செஞ்சவங்களை பற்றி இன்னைக்கு நம்ம ஏன் பேசுகிறோம்னா அவங்க நன்மை செஞ்சுருக்காங்க. அதனால் நம்ம காண்கிற சகோதரர்கள் சகோதரி இடத்தில் நம்ம அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி எல்லாத்துட்டையும் பலவீனம் இருக்க தான் செய்யும், கோபம் இருக்க தான் செய்யும். அவங்க செஞ்சது மிஸ்டேக்காக இருக்கலாம், நீங்கள் செஞ்சது மிஸ்டேக்காக இருக்கலாம். எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என் கண்கள் என்ன செய்யணும்? திறக்கப்படும். எப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து தம்மை ரோம சேவர்கள் அவர் அப்படியே இயேசுவை காரி துப்புனாங்க, கேலி செஞ்சாங்க, கிண்டல் செஞ்சாங்க. ஆனால் அவங்களையும் ஆண்டவர் செஞ்சார், மன்னிச்சார். பிரேஸ்லா. அதனால் ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க. அந்த வாழ்க்கை நமக்காக வாழணும், நம்ம குடும்பத்துக்காக வாழணும், நம்ம உடம்பிருந்தவங்களுக்காகவும் வாழணும், சபைக்காக வாழணும், மற்றவங்களுக்காகவும் வாழணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும். அல்லேலூயா. யார் உங்களை வெறுத்தாலும் நீங்கள் உங்கள் இருதயத்தில் வெறுக்காதீங்க. அவங்க கூட பேசாமல் கூட போகலாம், ஆனால் உங்கள் மனசில் நீங்கள் அவங்கள பார்க்கும்போது சிரிச்ச முகமாக போயிட்டே இருங்க. அல்லேலூயா. அவங்க உங்களை வெறுக்கலாம், அவங்க நீங்கள் போய் அவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்காம உங்களை தள்ளலாம், அதனால பரவாயில்ல, அதோட அப்படி நிப்பாட்டிக்குங்க. ஆனால் எனக்கு அவங்க மேலே கசப்பு இல்லை. அல்லேலூயா. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்பாவை நம்ம புரிந்து கொள்ளும் போது கசப்பு, வெறுப்பு, கோபம் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் பாருங்கள், நம்ம இந்த சரீரத்தில் இந்த ஆவி இருக்கிறனால தான் நம்ம இப்படி ஒரு ஆட்டம் போடுறோம். இல்லையா? ஆவி போயிடுச்சுன்னா வாய் வருமா? பேபா எஸ்பி பாலச சூப்பராக பாடினார், இப்போ பாடவே மாட்டேங்கிறாரு. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுட்டீங்களா? உள்ள அன்பு தாங்க. பிரைஸ்லா. எல்லோரிடத்துலையும் குறைவு இருக்குது. பாவியா இருக்கையில் கிறிஸ்து நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்தா. அப்போ நம்ம இல்லை ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், இந்த அன்பை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தண்ணியை கடவுது. மன்னிச்சிருங்க. உதாசனம் பண்ணவங்களை மன்னிச்சிருங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு ஜெபம் பண்ணணும், பிதாவே நான் உங்களை அறிஞ்சுக்கணும். அல்லேலூயா. யாருக்காக அவர் சொந்த குமாரன் அனுப்புனாராம்? பாவியாக இருந்த நமக்காக அனுப்புனாராம். எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க. அல்லேலூயா. அன்பான தேவன். 2வது, நம்முடைய கண் திறக்கப்படுவதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். கண் திறக்கப்பட்டுட்டீங்கன்னா அன்பு வந்துடும். கண் திறக்கப்பட்டுனா உங்களுடைய தேவையெல்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. என் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். என் பாதர் ராஜா பாதர் தான். அல்லேலூயா. நான் இப்போ இருக்கிறத பார்க்கல 1000 மடங்கு நான் ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு தெரியுது என் பாதை ராஜா பாதை. அல்லேலூயா. ஏன்னா நம்ம கண்கள் வேத வசனத்தை படிக்க நம்ம கண் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். நம்ம நிலைமை இப்படி இருக்காதுங்க. நான் உங்களுக்கு குட் நியூஸ் சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. பிரைஸ்லா. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க வெற்றியா இருப்பீங்க. நீங்க அநேகருக்கு அள்ளி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்குது. நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க. சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி கண்களை திறந்தரலாம். பிதாவை நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2 ஜெப குறிப்பை நாங்கள் அதிகமாக ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். பிதாவை உண்மை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ்